தங்கம் தென்னரசு போய் நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜிஎஸ்டியில் நிலுவைத் தொகை வராத பணம் இருக்கான். அது வராத பணத்துக்கு கோரிக்கை கொடுக்குறாரு, சீக்கிரம் கொடுங்க. தங்கம் தென்னரசன் நம்ம நிதியமைச்சர், நிர்மலா சீதாராமன் மத்திய நிதியமைச்சர். அவர் போய் கோரிக்கை மனு கொடுக்குறாருன்னா கரெக்டு. அதையும் கனிமொழியை கூட்டிகிட்டு கனிமொழி இவரும் போய் கொடுக்குறாங்க. கனிமொழிக்கு என்ன அதிகாரம்? கனிமொழி தூத்துக்குடி எம்பி. ஜிஎஸ்டியில் நிலுவைத் தொகை வரலன்னா நிதியமைச்சர் தானே கொடுக்கணும். இவங்களையும் கூட்டிகிட்டு போய் கொடுக்குறீங்க. இவங்க உள்ள காலை வாருறதுல திமுக காலையவே அவங்க வாரிக்கிட்டு இருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கை பொம்மையாக இருக்காங்க. என்னமோ அவர் தம்பி அண்ணங்காரர் சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமனை கூட்டிகிட்டு போகும்போது என் தங்கச்சியும் கூட்டிகிட்டு போமா. அதனால் அங்கே போய் நின்று கொண்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க கனிமொழி என்ன சொல்கிறாங்க, இந்த இவங்களை ஏன் ஆதரிக்கக்கூடாதுன்னா, நாங்கள் அரசியல் சட்டத்தை மதிப்பவர்கள். இவங்க போனால் அரசியல் சட்டத்தை மதிப்பவர்கள்னு சொல்கிறது தான் கேவலமான விஷயமா இருக்குது. இவங்க அப்பா தமிழ்நாடு சட்டசபையில் அரசியல் சட்டத்தை கொளுத்தினார். இந்த அம்மா சீனா ஏஜென்ட்டு. சீனா என்ன நமக்கு என்ன எதிரி நாடா அப்படின்னு சொன்னோம். இந்த குரூப்பே ஆர்டிக்கல் 370 வரும்போது ஸ்டாலின் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசினார். இப்போ தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக பேசினார் திருச்சி சிவா. நாட்டில் சுதந்திரம் கிடைக்கும் போது கருப்பு கொடி ஏற்றின தேச விரோத கூட்டம். இந்த அம்மா சொல்லுது, அரசியல் சட்டத்தை மதிப்பவர்களைத்தான் இவங்க ஆதரிப்பாங்க.